அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைக்க ஊராட்சிக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக தமிழகத்தில் கட்டிட அனுமதியானது பல்வேறு வகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 3000 சதுர அடி வரையிலான கட்டிடங்களுக்கு அவர்களுக்கு சுயசான்று அடிப்படையில் அந்த அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து 10,000 சதுர அடி வரையிலும் 10,000 சதுர அடிக்கு மேலும் ஒரு குறிப்பிட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்களுக்கான அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஊரக பகுதிகளில் உரிய அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டப்படுவது தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சித்துறை ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அதில் கிராம ஊராட்சிகளில் அனுமதி பெறாமல் கட்டப்படும் கட்டிடங்களை மூடி சீல் வைக்க ஊராட்சி நிர்வாக அலுவலருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சிகளின் நிர்வாக அலுவலரின் அனுமதியின்றி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் நபர்களிடமிருந்து உரிய நிலம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கட்டட வரைபட அனுமதியினை அறிவிப்பாணை மூலம் பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி கட்டப்படும் கட்டிடங்களை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அனுமதி பெறாமல் தொடர்ந்து கட்டப்படும் கட்டிடங்களை பூட்டி முத்திரையிடும் அதிகாரம் ஊராட்சி நிர்வாக அலுவலருக்கு உண்டாகும். இது தொடர்பான மனுவில் சார்பு செய்து அந்த கட்டிடங்களை பூட்டி சீல் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஊரக வளர்ச்சித்துறையானது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.